ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேட்குற கோடிங் ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டில் டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் வந்து 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து 20 மார்க்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு 90 மினிட்ஸ் டைம் வந்து கொடுத்துருவாங்க. 20 கொஸ்டின்ஸுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப் தான். முன்னாடியில் எம்சிக்யூ டைப்பில் தான் இருந்துச்சு, பட் இப்போலாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லா கொஸ்டின்ஸுமே, போத் ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. மோஸ்ட்டாக இந்த ஐட்ரேட்டர் பேஸ் பண்ணி இந்த ஐஜேகே ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று சி லாங்குவேஜ் இல்லை ஜாவா லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜ்லேருந்து தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் ஒரு ஒன் ஆர் 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோடிங்கில் வந்து. ஸோ இந்த கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டிஜிட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. 20 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 12 to 13 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு ஆப்டிடியூட் தெரில நீங்கள் நினச்சிங்கன்னா கோடிங்லேயே மட்டும் கூட நீங்கள் 10க்கு வந்து ஒரு 8 மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என் கூடயே வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோட் எடிட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இன்டெலிஜே, நெட்பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஐடிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கோட் பண்ணும்போது உங்களுக்கு எதனா ஸ்டெப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த டீபக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மொதல் ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஸோ மொதல் ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மெயின் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் சொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த ஜோஹோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாஸும் இந்த பிளாக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்டெலிஜேயில் வந்து கோட் பண்ணி பார்க்கறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணால் தான் நம்ம இன்டெலிஜேயில் வந்து நம்ம ரன் கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஏன்னா ஜாவா கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ரன்னே ஆகுது. ஸோ அதனால் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போயே நான் சொல்லிடுறேன் தெளிவாக. என்னென்னா அவங்க வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்லாம் தர மாட்டாங்க, நீங்களே வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ யூசர் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த ஜோஹோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு மெத்தட் மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இந்த எஸ்ஸை வந்து பாஸ் பண்ண போகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங் எஸ்ன்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்ஐ பாஸ் பண்ணுறதா அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கடைசியாக வந்து ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரிங்கை. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆன்சரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எல்லாம் போட்டு அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கலாக இந்த மெயின் மெத்தடில் வந்து நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஜோஹோ மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் பிரிண்ட் ஆகிற அவுட்புட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டாக வந்து நம்ம தரணும். ஸோ முன்னாடிலாம் வந்து எம்சிக்யூ டைப்பில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஜோஹோவில் வந்து. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃபில்லப் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே வந்து கேட்குறாங்க. ஆஃப் கேம்பஸ்லாம் நிறைய இப்படி தான் கேட்குறாங்க. ஆன் கேம்பஸில் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சி ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஜோஹோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அரேவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கேரக்டர் அரே கிரியேட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் மாதிரி இங்கே ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஏபிசிடிஇஎஃப் நம்ம இன்புட்டாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோடில் வந்து இந்த மாதிரி அரே மாதிரி கிரியேட் ஆகிடும், கேரக்டர் அரே மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ட்டு i ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து j ஈக்குவல் டு அரே டாட் லென்த் -1. ஸோ அரே டாட் லென்த் என்னது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6, ஓகேங்களா. ஸோ அப்போ j வந்து என்னது 6 - 1 ஈக்குவல் டு 5, ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது i ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 5, ஓகேங்களா. ஸோ இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பாயிண்ட் பண்ணுது, ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து பாயிண்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வைல் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வைல் லூப் என்ன கண்டிஷன்னா
எப்போ வந்து ஐ லெஸ் தென் ஜேவாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைல் லுக்குள்ளே போ, அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கடைசி இந்த வைல் லுக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஐ வந்து 0, ஜே வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த வைல் லுக்குள்ளே போகும். ஸோ இப்போ நம்ம டெம்பரவரி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் டெம்ப் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஸோ இப்படி பேசிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெம்பரவரி வேரியபிளில் தற்சமயம் இப்போ அரே ஆஃப் ஐயில் இருக்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அரே ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ டெம்பரரி வேரியபிளில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகும்? ஏ வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ ஆஃப் ஜேவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ ஆஃப் ஜேன்றது என்னது? இந்த எஃப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்பை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை நான் தூக்கிட்டு எஃப் போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அரே ஆஃப் ஜேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டெம்பில் இப்போ என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ அரே ஆஃப் ஜேன்றது என்னது? இந்த எஃப். ஸோ இந்த எஃப்ன்ற இடத்துல ஏ வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இது முடிஞ்சது, இந்த பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது, ஜே மைனஸ் மைனஸ் ஆகுது. ஸோ ஐ வந்து ஆக்சுவலாக 0ல் இருந்தா இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஆனால் 1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது இந்த இடத்துலயே ஆகாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் ஆகும். ஏன்னா இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ ஜே மைனஸ் மைனஸ் ஆகுதா? ஸோ ஜே வந்து 4க்கு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். மறுபடியும் வந்து ஐ வந்து லெஸ் தென் ஜே தான். ஸோ அதனால் மறுபடியும் லூப்புக்குள்ளே போவோம். மறுபடியும் வந்து டெம்பில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? இந்த வாட்டி வந்து அரே ஆஃப் ஐ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அரே ஆஃப் ஐன்றது என்னது? பி. ஸோ டெம்பில் வந்து பி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அரே ஆஃப் ஒன்னில் அரே ஆஃப் ஒன் என்னது? இந்த இடம். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆக போகுது? அரே ஆஃப் 4. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அரே ஆஃப் ஜேனா இப்போதைக்கு வந்து 4. ஸோ இந்த பின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஜே. ஸோ அரே ஆஃப் 4ல் வந்து என்ன ஸ்டோர் ஆக போகுது? டெம்ப் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம டெம்ப் என்னது? பி. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ற இடத்துல பி வந்து ஸ்டோர் ஆகிடும். மறுபடியும் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும், ஜே மைனஸ் மைனஸ் ஆகும். மறுபடியும் இதே கண்டிஷன் வந்து மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ வந்து இங்கே இருக்குது, ஜே வந்து இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மறுபடியும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஜே மைனஸ் மைனஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஐ வந்து பெருசாகிடும். ஐ வந்து 3ஆக மாறிடும். ஸோ ஐ வந்து 3ஆக மாறிடும். ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் இந்த ஒயில் லுக்குள்ளே போகாது. ஏன்னா ஐ வந்து கிரேட்டர் தேன் ஜேவாக மாறிடுச்சுல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் அரே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் என்னவா இருக்குது? எஃப்இடி சிபிஏவாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் பண்ணால் எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ப்ராப்ளம் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து எஃப்இடி சிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா? எஃப்இடி சிபிஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இடி சிபிஏ தான். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம செகண்ட் ப்ராப்ளம்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 5 இன்டீஜர்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகுது இந்த அரே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பூலியன் சொல்லிட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜோஹோன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த அரே வந்து யூசர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ஸ்ன்ற அரே. ஸோ அதை வந்து இந்த ஜோஹோ மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்லை ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா இந்த ஜோஹோன்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் இருக்கு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை வந்து இந்த ஆன்சர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம் அவுட் பிரிண்ட் கொடுத்து அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பேசிக்கலாக இதுதான் இந்த ப்ராப்ளமில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த யூசர் அந்த நம்ஸ் அரேவும் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க கொஸ்டின்லே. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அவுட்புட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த ஜோஹோ மெத்தடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜே ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் -1. ஸோ இப்போ நம்ம லென்த் என்னது? நம்ம அரேயோட லென்த் வந்து 5. ஸோ ஜே ஈக்குவல் டு 5 - 1னா அப்போ ஜே ஈக்குவல் டு 4.
ஸோ இங்கே கமெண்ட்ஸ் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ I = 0, J = 4 இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயில் கண்டிஷன் ஒன்று ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயில் என்னன்னா I <Jவா இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த லூப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லூப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போதைக்கு I வந்து 0, J வந்து 4. ஸோ இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் என்னன்னா nums of I + nums of J = 6 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ இப்போதைக்கு nums of Iன்றது என்னது 0. ஸோ nums of 0 வந்து நம்மளுக்கு இப்போ 1 ஓகேங்களா வேல்யூ. ஸோ nums of Jன்றது என்னது J வந்து 4. ஸோ nums of Jவோட வேல்யூ வந்து 5. ஸோ 1 + 5 = 6 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். நம்ம 1 + 5ன்றது 6 தான். ஸோ = 6. ஸோ அப்போ ரிட்டர்ன் என்ன பண்ணோம் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 6 ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கும் பாருங்கள் அவுட்புட் வந்து. ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம nums of I + nums of J வந்து 1 + 5 = 6 இருந்திருக்கு. ஸோ அதனால் ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்புட்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகாது, நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த 5ஐ தூக்கிட்டு ஒரு 9ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் கிடையாது, மறுபடியும் வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அந்த செகண்ட் இஃப் கண்டிஷன் வந்து பாருங்கள். ஸோ nums of I + nums of J இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் <6 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ 1 இப்போதைக்கு nums of I வந்து 1, nums of J வந்து இந்த லாஸ்ட் வேல்யூ 9. ஸோ 1 + 9ன்றது என்னது 10. ஸோ 10 வந்து <6 இல்லை. ஸோ ஒருவேளை 10 வந்து இங்கே ஆட் பண்ண நம்பர் வந்து <6 இருந்துச்சுன்னா I ++ பண்ணணும். ஸோ இப்போ 10 வந்து <6 கிடையாது. ஸோ அதனால் J மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம J வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 3க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம J வந்து 4ல் இருக்குது, I வந்து 1ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ 1 + 4 = 6 ஸோ இது வந்து கிடையாது, ஏன்னா 1 + 4 = 5 தான். ஸோ அது ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும். ஸோ 1 + 4 = 5. ஸோ 5 <6 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஆமாம், 5 வந்து <6 தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், I ++ பண்ணோம். ஸோ I வந்து இப்போதைக்கு 0ல் இருக்குது, இது வந்து இப்போ 1ஆக மாறிடும். ஸோ 2வும் 4ஐயும் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒயில் லூப்புக்குள்ளே வரும்போது n of I வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2. ஸோ அதே மாதிரி J வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4. ஸோ இப்போ இது ரெண்டுமே 6 இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 2 + 4 ஆமாம் 6 தான். ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பதில் எதனா ஒரு 8 அந்த மாதிரி வேல்யூ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி காம்பினேஷனில் பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணால் 6 வந்து கண்டிப்பாக வராது. ஸோ நம்மளுக்கு கடைசியில் வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும் பாருங்கள். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. பார்த்தீங்களா ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரன் பண்ணணும். ஒரு வேல்யூவாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாட்டி வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் தான் நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ப்ராப்ளம்க்கு மூவ் ஆகலாம் வாங்க. ஓகே வாங்க, இப்போ இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் அரே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 71536 தான் இந்த இன்டிஜர் அரேயோட எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடை வந்து பார்த்துடலாம். ஸோ மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா யூசர்க்கிலேருந்து அந்த இன்டிஜர் அரே வந்து இன்புட்டை வந்து வாங்குகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த வாங்குகிற இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹோன்ற மெத்தடில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஜோஹோன்ற இந்த மெத்தட் ட்ரிகர் ஆகி அது வந்து ரிட்டர்ன் பண்ணுது பார்த்தியா வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து ஆன்சர்ன்ற வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதான் பேசிக்கலாக இந்த மெயின் மெத்தடில் வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த ஜோஹோ மெத்தடை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி அவுட்புட்டு ஜோஹோ மெத்தட்லேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் பிளஸ் இந்த ஜோஹோன்ற மெத்தட் மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ இத வச்சு நீங்க வந்து மெயின் மெத்தட் இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ணி, நீங்க வந்து அவுட்புட்ட வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மின் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மின் பிரைஸ்ன்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதே மாரி மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 0ன்ற இன்டிஜர வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபார் லூப்ல வந்து ஒரு எலமெண்ட்டா நம்ம அரேல இருக்க ஒரு எலமெண்ட்டா வந்து இட்டரேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபார் இன்ட் i = 0 i லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த் i பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இஃப் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீபக் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த 10, 11, 12, 13 இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அத டீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்ம எப்படி டீபக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இஃப் நம்ஸ் ஆஃப் i லெஸ் தென் மின் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம நம்ஸ் ஆஃப் iன்னா என்னது? இப்போ i வந்து இப்போ 0வா இருக்கு. ஸோ நம்ஸ் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 7. ஸோ 7 வந்து லெஸ் தென் மின் பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஸோ மின் பிரைஸ் வந்து இப்போதைக்கு என்னவா இருக்கு? இந்த இந்த இன்டிஜரா இருக்கு. ஏன்னா அது மேக்ஸ் வேல்யூக்கு வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட 7 லெஸ் தென் மின் பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணா ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போவோம். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு, நம்ம மின் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மேக்ஸிமம் இன்டிஜருக்கு வந்து ஈக்குவலா இருந்துச்சுல்ல. ஸோ அது வந்து அப்டேட் ஆகி ஈக்குவல் டூ நம்ஸ் ஆஃப் i அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்போ நம்ம மின் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஈக்குவல் டூ 7ன்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வரேன் பாருங்க. ஸோ என்ன ஆகுது? இப்போ நம்ம மின் பிரைஸை நான் வந்து ஹாவர் பண்ணா என்ன ஆகுது? 7 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஆயிட்டு, இப்போ இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சதுனால மறுபடியும் வந்து ஃபார் லூப்க்கு வருது. ஸோ இப்போ i = 0வா இருந்துச்சா? இப்போ i = 1ஆ வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1க்கு வந்துரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்றோம்? இஃப் நம்ஸ் ஆஃப் i லெஸ் தென் மின் பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ நம்ஸ் ஆஃப் i இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ல வந்து இருக்கு. ஸோ 1 லெஸ் தென் மின் பிரைஸ் என்னது? நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சது முன்னாடியே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ 7ன்னு சொல்லிட்டு. ஸோ 1 லெஸ் தென் 7ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ செக் பண்ணா ஆமா 1 வந்து லெஸ் தென் 7 தான். ஸோ மறுபடியும் வந்து மின் பிரைஸ வந்து ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நான் மூவ் பண்ணேன்னா, இப்போ மின் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ i வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நம்ஸ் ஆஃப் i வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 லெஸ் தென் மின் பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ மின் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போவாது. ஏன்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலல்ல. 5 வந்து லெஸ் தென் 1 கிடையாதுல்ல. ஸோ அப்போ எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ள போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ஸ் ஆஃப் 5ன்றது என்னது? இப்போதைக்கு 5. ஸோ 5 மைனஸ் மின் பிரைஸ் வந்து 1. ஓகேங்களா? ஸோ 5 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 லெஸ் தென் மேக்ஸ் ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் என்னது இப்போதைக்கு? 0. ஸோ 4 கிரேட்டர் தென் 0 தானே? ஸோ 4 கிரேட்டர் தென் 0னால இப்போ நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி 0ல இருந்துச்சா? ஸோ அதை வந்து அப்டேட் பண்றோம் நம்ம. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றேன் பாருங்க. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i மைனஸ் மின் பிரைஸ். ஸோ 5 மைனஸ் 1 அப்போனா என்ன அர்த்தம்? 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிடும். ஸோ இப்போ நான் இதை ஹாவர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 4ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம i ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இட்ரேட் பண்றோம். ஸோ i ஈக்குவல் டு 3ஆ இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ 3 லெஸ் தென் 1ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள போவாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். ஸோ 3 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ 2 கிரேட்டர் தென் ஆல்ரெடி மேக்ஸ் ப்ராஃபிட் என்னது 4. ஸோ 2 கிரேட்டர் தென் 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ளேயும் போகாது. மறுபடியும் ஃபார் லூப் வந்துரும்.
ஸோ ஃபார் லூப் வந்துட்டு இப்போ வந்து 6th எலமெண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம் ஆஃப் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 லெஸ் தென் மின் ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ மின் ப்ரைஸ் வந்து 1. ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஏன்னா 6 கிரேட்டர் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து நம்ஸ் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 6. 6 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 வந்து கிரேட்டர் தென் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேக்ஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 4. ஓகேங்களா? ஸோ 5 கிரேட்டர் தென் 4ஆன்னு செக் பண்ணணும். ஆமாம், 5 வந்து கிரேட்டர் தென் 4 தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 5 வந்து கிரேட்டர் தென் 4. ஸோ அதனால் மேக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5 மைனஸ் மின் ப்ரைஸ். ஸோ 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் போனால் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த கடைசி வேல்யூ வந்து இட்ரேட் பண்ணோம். ஸோ கடைசி வேல்யூக்கு வந்துட்டு மறுபடியும் 4 வந்து லெஸ் தென் 1ஆன்னு செக் பண்ணோம். ஸோ ஃபால்ஸு. மறுபடியும் வந்து 4 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. 3 கிரேட்டர் தென் 5ஆன்னு செக் பண்ணோம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 5ல் இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ ஃபார் லூப் விட்டு மொத்தமாக வந்து வெளியே வந்துடும். ஸோ பாருங்கள், மொத்தமாக ஃபார் லூப் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஆன்சரில் வந்து ஸ்டோர் ஆகும் அந்த மேக்ஸ் ப்ராஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடிஸில் வந்து கோட் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். உங்களுக்கு எதனா வந்து கோட் பிளாக் வந்து புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த டீபக்கர் வந்து ஆட் பண்ணி ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோட் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 ப்ராப்ளம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 4th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு யூசர் கேலேருந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து நம்ம இன்புட்டாக வந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அரேல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 1, 5, 3, 4. ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்க போகுது இந்த அரேல. ஸோ இந்த யூசர்கிலேருந்து வாங்குற இந்த நம்ஸ்ன்ற அரேவை நம்ம பில்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் வந்து என்ன வந்து அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ ஸோ அதை வந்து ஆன்சர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு அரே வந்து கடைசியில் ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மெயினாக வந்து நம்ம பில்ட் அரே மெத்தடை தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்டில் வந்து ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து இருக்கிறதா வந்து அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 மார்க் கொஸ்டினாக வந்து நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்ட் அரே மெத்தடில் வந்து நம்ம நம்ஸ்ன்ற அரே வந்து இன்புட்டாக வாங்குகிறோம் பார்த்தீங்களா? ஸோ வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ஸ் அரே இருக்குது பார்த்தீங்களா? அதோட சைஸ்லேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து 6ஆ? ஸோ நம்ம ஆன்சர் அரேவும் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்ற சைஸில் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ஸ் அரேயை வந்து ஒரு வேல்யூவாக வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 6 வேல்யூஸ் இருக்கா? ஸோ 6 வாட்டி வந்து நம்ம ஃபார் லூப் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு அரே? ஸோ அதில் வந்து ஒரு வேல்யூவாக வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறோம்னா இந்த நம்ஸ் ஆஃப் ஐன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் அரேல வந்து ஒவ்வொரு வேல்யூவாக இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி லூப் ரன் ஆகும்போது ஐ ஈக்குவல் டு 0வாக இருக்க போகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நம்ம அரே ஆஃப் ஐயில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 0. ஓகேங்களா? ஸோ நம்ஸ் ஆஃப் 0னா என்னது? ஸோ நம்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக வந்து 0 ஆகிடுமா இப்போ? ஸோ இப்போ மறுபடியும் நம்ஸ் ஆஃப் 0. மறுபடியும் நம்ஸ் ஆஃப் 0 என்னது? 0 தான். ஸோ நம்ம அரே ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வேல்யூ.
ஸோ இங்கே 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட் ஆன்சர் அரே. ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு வாட்டி லூப் ரன் ஆகும்போது I = 1 வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஆன்சர் ஆஃப் 1 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ நம்ஸ் ஆஃப் 1ன்றது என்னது? நம்ஸ் ஆஃப் 1 வந்து 2 வேல்யூ. ஸோ இது மொத்தமாக வந்து 2 ஆகிடும். ஸோ நம்ஸ் ஆஃப் 2 அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ஸ் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து வேல்யூ. ஸோ மொத்தமாக வந்து 1ஆ மாறிடும். ஸோ ஆன்சர் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து லூப் வந்து இட்ரேட் ஆகும்போது I = 2ஆ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இது உள்ளே வரும்போது ஆன்சர் ஆஃப் 2 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 2. நம்ஸ் ஆஃப் 2க்கு வந்து வேல்யூ என்னது? ஸோ நம்ஸ் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2 வந்து 1 வேல்யூ. ஸோ இது மொத்தமாக வந்து 1ஆ மாறிடும். ஸோ நம்ஸ் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆஃப் 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 2. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து முடிஞ்சது. ஸோ I = 3 நெக்ஸ்ட் கேஸ் வந்து. ஸோ I = 3ஆ இருக்கும்போது ஆன்சர் ஆஃப் 3 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 3. ஓகேங்களா? ஸோ நம்ஸ் ஆஃப் 3ன்னா என்னது? 5. ஸோ இது மொத்தமாக வந்து 5ஆ மாறிடும். ஸோ மறுபடியும் வந்து நம்ஸ் ஆஃப் 5 வந்து என்னது? அதோட ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? ஸோ நம்ம அரே ஆஃப் 3 ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டி லூப் வந்து இட்ரேட் ஆகும்போது I = 4ஆ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் 4 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 4. ஓகேங்களா? ஸோ நம்ஸ் ஆஃப் 4க்கு வந்து வேல்யூ என்னது? ஸோ நம்ஸ் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மொத்தமாக வந்து 3ஆ மாறிடும். ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து 5. ஸோ ஆன்சர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த லூப்பும் இட்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து I = 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ I = 5ஆ வரும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆன்சர் ஆஃப் 5 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5. ஸோ நம்ஸ் ஆஃப் 5ஓட வேல்யூ என்னது? 4. ஓகேவா? ஸோ இது மொத்தமாக வந்து 4ஆ மாறிடும். ஸோ நம்ஸ் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து என்னது? 3. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக வந்து 3ஆ மாறிடும். ஸோ ஆன்சர் ஆஃப் 5 ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேமாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இங்கே கிரியேட் பண்ணதும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆனதும் வந்து சேமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரிட்டன் ஆன்சர் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆன்சர்னு இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அந்த வேரியபிள். ஸோ அந்த அரே வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு அரே டாட் டூ ஸ்ட்ரிங்னு நம்ம கொடுத்ததுனால அந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மொத்தமாக 4 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 5th ப்ராப்ளம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. 2மே வந்து ஸ்ட்ரிங் இன்புட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கேப்ஸ் ஏ. செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ, அப்புறம் 2 கேப்ஸ் ஏ, அப்புறம் 4 ஸ்மால் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயின் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து இந்த ஜோஹோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆன்சரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஆன்சரை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்சர் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டாக வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜோஹோ மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் வந்து தருவாங்க. ஸோ இதை நீங்கள் வச்சு நீங்களே வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறதா அசீவ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட்டை வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜோஹோ மெத்தட்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்து எவ்வளோ பெருசாக இருக்கோ, ஸோ அத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் வந்து ரன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரிங் 2 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் I = 0லேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரிங் 2 டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 7 வாட்டி வந்து ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது. ஸோ
இப்போ அது உள்ள வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. ஸோ இதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரிங் டூ டாட் கேரட் ஐ. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் டூ டாட் கேரட் ஐனா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஐ 0வா இருக்கும்போது ஸ்ட்ரிங் டூ டாட் கேரட் ஐனா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஏ. ஸோ இது மொத்தமாக வந்து ஸ்மால் ஏ தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்மால் ஏ வந்து ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடு. ஸோ ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து ஸ்மால் ஏ இருக்கா? ஆமாம் இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் நம்ம? நம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வந்து 0வா இருக்குது. ஸோ இப்போ நம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணால் நம்ம வந்து 1ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நாட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செக் பண்ணுறோன்னா, ஸ்ட்ரிங் டூவில் இருக்க ஸ்ட்ரிங் டூ இண்டெக்ஸில் இருக்க அந்த பர்டிகுலர் வேல்யூ ஸ்ட்ரிங் ஒனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நம் ஒன் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து நம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வந்து வரமாட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் லெட்டருக்கு பார்க்கலாங்க. ஸோ செகண்ட் லெட்டருக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் str2 டாட் கேரட் இண்டெக்ஸ் வந்து ஒன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஏ லெட்டர் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மறுபடியும் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போவோம். மறுபடியும் வந்து நம்ம வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ஒன்ல இருந்து டூவாக நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ தேர்டு வந்து பார்க்கலாம். ஸோ str2ல வந்து இண்டெக்ஸ் 2ல இருக்க லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ. ஸோ அந்த லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய str1ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம நம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி 2ஆக இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக வந்து மாறிடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், மறுபடியும் பிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி வந்து நம்ம str1ல வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் பி தான். ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஸோ இந்த லூப் வந்து கடைசியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம் கொடுத்தோன்னா நம்ம நம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நம்ம நம்ம ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சரில் வந்து இந்த 3ன்றது ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம சிஸ்டம் அவுட் பிரிண்டலன் ஆன்சர்னு கொடுத்தா நம்மளுக்கு 3 வந்து அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 3 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 5 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். சரி, 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 6th ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ 6th ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா 6, 5, 4, 8 என்ற எலமெண்ட்ஸை வந்து கண்டெயின் பண்ண போகுது. இது வந்து ஒரு அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரே டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த ஜோஹோன்னு சொல்லிட்டு மேலே ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து இந்த நம்ஸ் அரே வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ண போதோ, என்ன அரேவை ரிட்டர்ன் பண்ண போதோ, ஸோ அதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து இந்த பிளாக் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு மெயின் மெத்தட் இருக்கிறத அசியூம் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நம்ஸ் அரே வந்து நம்ம ஜோஹோ மெத்தடில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்பரரி அரே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெம்பரரி அரேவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா i ஈக்குவல் டு 0லேருந்து i லெஸ் தென் நம் ஸ்டார்ட் லென்த் வரைக்கும் நம்ம ஃபார் லூப் வந்து இட்ரேட் ஆக போகுது. ஸோ அப்போ எத்தனை வாட்டி இட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா i ஈக்குவல் டு 0லேருந்து நம்ம நம்ஸோட சைஸ் என்னது? நம்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகேங்களா? ஸோ 4 i லெஸ் தென் 4 வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வந்து ரன் ஆகும். ஸோ 4 வாட்டி ரன் ஆகிட்டு இந்த டெம்பில் எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டீபக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் டீபக்குன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே போகும்போது நம்ம ஐ வந்து இப்போதைக்கு 0வாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம டெம்ப் ஆஃப் நம் ஆஃப் ஐன்னு அர்த்தம். இப்போ ஐ வந்து 0. ஸோ நம் ஆஃப் 0 வந்து என்னது? இப்போ நம் ஆஃப் 0 வந்து 6 வேல்யூ. ஸோ
டெம்ப் ஆஃப் அப்போ இந்த மொத்த வேல்யூவும் 6ஆக மாறிடும். ஸோ டெம்ப் ஆஃப் 6 ஓகேங்களா, டெம்ப் ஆஃப் 6 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அர்த்தம்னா டெம்ப் ஆஃப் 6ல் வந்து 1 வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் டெம்பை வந்து ஹாவர் பண்ணுறேன். ஸோ டெம்பை வந்து ஹாவர் பண்ணால் இது வந்து ஒரு 100 சைஸ் உள்ள ஒரு அரே. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த 6th வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஸோ இந்த 6th வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆயிருக்குன்னா 0ல இருந்து 1 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே நம்ம டெம்ப் ஆஃப் நம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நம் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே 1 வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார் லூப் வந்து செகண்ட் டைமும் ரன் பண்ணலாம். ஸோ செகண்ட் டைம் ரன் பண்ணோன்னா நம்ம ஐ வந்து இப்போதைக்கு 1 ஓகேங்களா. ஸோ நம்ஸ் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ என்ன ஆகும், டெம்ப் ஆஃப் 5 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ இப்போ என் டெம்பை வந்து ஹாவர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 1 + 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு 1 வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம டெம்பில் வந்து. 5th எலமெண்ட்டும் 6th எலமெண்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த ஃபார் லூப் இன்னொரு வாட்டி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஐ வந்து 2. ஸோ ஐ வந்து 2னா இந்த நம்ஸ் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 4 ஓகேங்களா. ஸோ டெம்ப் ஆஃப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வாட்டி ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ஸ் ஆஃப் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த டெம்ப் ஆஃப் 8லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 வந்து ஆட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெம்பை வந்து ஹாவர் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த 4 இடத்துல வந்து 1 வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் ஃபார் லூப்பில் வந்து நம்ம டெம்ப்பு 100 சைஸில் டெம்ப் அறையில் 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லூப்புக்கு வரலாம். ஸோ செகண்ட் லூப்பில் என்ன நடக்க போகுதுன்னா ஜே ஈக்குவல் டு 1ல் இருந்து ஜே லெஸ் தென் 100 வரைக்கும் நம்ம லூப் வந்து ரன் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அப்போ ஜே 1ல் இருந்து பார்த்தீங்கன்னா 99 வர வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ என்னெல்லாம் அப் அண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெம்ப் ஆஃப் ஜே ஈக்குவல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் ஜே -1. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெம்ப் ஆஃப் 1 இப்போதைக்கு டெம்ப் ஆஃப் 1 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெம்ப் ஆஃப் 1 ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் 1 ப்ளஸ் டெம்ப் ஆஃப் 0. ஸோ அந்த எலமெண்ட் அந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே அப்பண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்தேன்னா இப்போ ஐ ஈக்குவல் டு 5 இப்போ ஜே ஈக்குவல் டு 5 வரும்போது வந்து பாருங்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோட டெம்பை வந்து ஹாவர் பண்ணி பார்த்தேன்னா ஸோ இப்போ என் டெம்பை நான் ஹாவர் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 எப்படி வந்திருக்கு, ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து 1 இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த 1 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்க 1ஓட அது ஆட் ஆகி 1 + 1 2ஆக வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் மறுபடியும் 2-3 வாட்டி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என் டெம்பை வந்து ஹாவர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து 3, 4 அந்த வேல்யூஸ்லாம் கூட வந்திருக்கும். ஏன்னா அது முன்னாடி இருக்க வேல்யூவோட அப்படியே ஆட் ஆகி அப்படியே ஒன்று ஒன்றா அப் அண்ட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4, 4 இந்த மாதிரி வந்திருக்கு இந்த வேல்யூஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வராது ஏன்னா 0 தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லூப் வந்து முடிய போகுது. ஸோ 99 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப் வந்து ரன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டெம்பை வந்து ஹாவர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப் அரேயில் வந்து இப்போ வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கே லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து. ஸோ நம்ஸ் அரேயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ நம்ம லூப் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வந்து ரன் ஆக போகுது. ஸோ இதில் முதல்ல என்ன பண்ணுறோம்னா பொசிஷன் ஈக்குவல் டு அதாவது பிஓஎஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் பிஓஎஸ்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் கேனா என்னது, நம்ஸ் ஆஃப் 0. நம்ஸ் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து 6 வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ஸ் ஆஃப் கே அதாவது 6 ஈக்குவல் டு பொசிஷன் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ பிஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது, 0ல் இல்லை. ஸோ அப்படி 0ல் இல்லைன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம், டெம்ப் ஆஃப் பிஓஎஸ் -1. ஸோ பிஓஎஸ் வந்து 6.
ஸோ டெம்ப் ஆஃப் 6 மைனஸ் ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ டெம்ப் ஆஃப் 6 மைனஸ் ஒன்னது டெம்ப் ஆஃப் 5. ஸோ நம்ம டெம்ப் ஆஃப் 5 வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அவுட்புட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என் நம்ஸை வந்து ஹாவர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹாவர் பண்ணி பார்த்தா எனக்கு 0th இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெம்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 5ல் வந்து என்ன இருக்குது பாருங்கள், 0 1 2 3 4 5. ஸோ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஏன்னா இங்கே எப்படி 2 இருக்குன்னா இங்கே டெம்ப் ஆஃப் 6 மைனஸ் ஒன்னது டெம்ப் ஆஃப் 5. ஸோ டெம்ப் ஆஃப் 5 வந்து 2. ஸோ அதனால் நம்ம நம்ஸ் அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 2 வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபார் லுப் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணியிருக்கோம், இந்த தேர்ட் ஃபார் லுப்பை. இதை வந்து செகண்ட் டைமும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஎஸில் வந்து 5 வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸில் 5 இருக்குது. ஸோ அப்போ இந்த டெம்ப் ஆஃப் 5 மைனஸ் ஒன்னது டெம்ப் ஆஃப் 4. ஸோ டெம்ப் ஆஃப் 4 வந்து என்னது அப்போ 1. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம நம்ஸ் அரேயில் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் 1 வந்து இருக்கும், ஸ்டோர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நம்ம நம்மள வந்து செகண்ட் இண்டெக்ஸில் பாருங்கள் 1 வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வந்து இருந்தது. ஆனால் இப்போ சேஞ்ச் ஆகி 1 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 2 வாட்டி நம்ம லூப் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2 வாட்டி ரன் பண்ணதுக்கப்புறம் என் நம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 1 0 3 அந்த மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, 6 5 4 8 இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா சேஞ்சஸும் இப்போ நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 0 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம அவுட்புட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பாருங்கள், அதே வேல்யூ தான் வந்திருக்கு, 2 1 0 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஐடிஇஸ் யூஸ் பண்ணி டீபக் பண்ணி கோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா டீபக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம 6 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க, இப்போ இந்த 7th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 3 2 1 இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஆன்சர் சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் மெயின் மெத்தடில். ஸோ இப்போ நம்ம ஜோஹோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அரே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது அரே வந்து ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அது எய்தர் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் எதனா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து இந்த ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? பேசிக்கலாக இப்படி தான் நம்ம மெயின் மெத்தட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து இந்த கிளாஸ் ப்ளஸ் இந்த ஜோஹோ மெத்தட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மெயின் மெத்தட் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட்டை வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? எதர் ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இஃப் அரே டாட் லென்த் லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அரேயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ 0 3 2 1 4 எலிமெண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஒரு வேளை உங்கள் அரே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் சைஸு இல்லை 1 தான் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. எல் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல் வந்து இப்போதைக்கு எல் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாமா? ஸோ அதே மாதிரி ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணும்போது அரே டாட் லென்த்து -1. ஸோ அரேயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ 2 ஒயில் லூப் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயில் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒயில் லூப் வந்து நான் வந்து டீபகர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டீபக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இன்டெலிஜென்ட்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எல் ப்ளஸ் 1 லெஸ் தென் அரே டாட் லென்த் -1 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ எல்ன்றது என்னது 0. ஸோ 0 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 வரப்போகுது. ஸோ அதே மாதிரி அரே டாட் லென்த்ன்றது என்னது 4. ஸோ 4 - 1 என்னது 3. ஸோ 1 லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ ஆமாம், ட்ரூ தான்.
ஸோ அதனால தான் இங்கே ட்ரூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ட்ரூன்னு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி அண்டு கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ஒயில் லூப்புக்குள்ளேயே போகும். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அரே ஆஃப் எல் ஓகேங்களா. ஸோ அரே ஆஃப் எல்ன்றது என்னது? ஸோ அரே ஆஃப் 0 வந்து 0 தான் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்கள் அரே ஆஃப் எல் ப்ளஸ் 1. ஸோ அரே ஆஃப் எல் வந்து இப்போதைக்கு 0வா. ஸோ 0 + 1 வந்து அரே ஆஃப் 1. ஸோ அரே ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 0 < 3 வந்து ட்ரூ தான் ஓகேங்களா. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷனுமே வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போயிட்டு எல் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல் வந்து இப்போதைக்கு 0வாக இருக்குல்ல. ஸோ எல் ப்ளஸ் ப்ளஸ் ஆனால் எல் வந்து 1ஆ சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒயில் லூப்புக்குள்ளே வரும். ஸோ இப்போ மறுபடியும் ஒயில் லூப்புக்குள்ளே வரும்போது எல் இப்போதைக்கு வந்து 1ல் இருக்கா. ஸோ 1 + 1ன்றது என்னது 2 ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2 இருக்குது. ஸோ அரே டாட் லென்த் -1. ஸோ அரே டாட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஓகேங்களா. ஸோ 2 < 3ஆன்னு செக் பண்ணோம். ஸோ ட்ரூ தான். ஸோ மறுபடியும் அண்டு கண்டிஷனுக்குள்ளே போவோம். ஸோ அரே ஆஃப் எல்ன்றது என்னது? ஸோ அரே ஆஃப் எல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அரே ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்மளோட வேல்யூ. ஸோ 3 அரே ஆஃப் எல் ப்ளஸ் 1. ஸோ அரே ஆஃப் எல் ப்ளஸ் 1னா என்னது? இந்த 2 ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3, ரைட் ஹேண்ட் சைடு 2. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஏன்னா 3 < 2 கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இந்த ஒயில் லூப் போட்டு பிரேக் ஆகி நெக்ஸ்ட் ஒயில் லூப்புக்கு வந்துடணும். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஒயில் லூப் வந்து பிரேக் ஆகி நெக்ஸ்ட் ஒயில் லூப் வந்துடுச்சு. ஸோ முதல் ஒயில் லூப் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒயில் லூப் பார்க்கலாம். ஸோ r - 1 > 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ r வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3. ஸோ 3 - 1 வந்து 2. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 < 0வான்னு செக் பண்ணுறோம். ஆமாம் ட்ரூ தான். ஸோ அப்போ மறுபடியும் இன்னொரு அண்டு கண்டிஷன் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அரே ஆஃப் r ஓகேங்களா. ஸோ அரே ஆஃப் rன்றது என்னது? அதோட வேல்யூ வந்து 1 ஓகேங்களா. ஸோ 1 < அரே ஆஃப் r - 1. ஸோ r - 1ஓட வேல்யூ வந்து 2. ஸோ 1 < 2 ஓகே. இந்த கண்டிஷனும் ட்ரூ தான். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போயிட்டு r - ஆகிடும் ஓகேங்களா. ஸோ r வந்து 3 இருக்குல்ல முன்னாடி. ஸோ அது வந்து இப்போ மைனஸ் ஆகி r வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒயில் லூப்புக்குள்ளே போவோம். ஸோ இப்போ r வந்து 2ஆக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ r வந்து 2ஆக இருக்குது. ஸோ 2 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 < 0வான்னு செக் பண்ணோம். ஆமாம் ட்ரூ தான். 1 < 1 தான். ஸோ இப்போ மறுபடியும் இந்த அரே ஆஃப் r இந்த கண்டிஷனுக்குள்ளே வரலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ தான். ஏன்னா அரே ஆஃப் r வந்து பார்த்தீங்கன்னா 2. அரே ஆஃப் r - 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ மறுபடியும் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து r - ஆகும். ஸோ r = இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா. இது மறுபடியும் மைனஸ் ஆகி r = 1ஆ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஒயில் லூப்புக்குள்ளே வரும்போது 1 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 < 0வா கிடையாது. 0 <= 0வா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. 0 < 0வா கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒயில் லூப் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஒயில் லூப்புக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுதுன்னா எல் = ஆரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ட்ரூவாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய எல்லோட வேல்யூ என்னது? 1. ஸோ ஆரோட வேல்யூ என்னது? அதுவும் 1. ஸோ எல் = ஆர் தான். ஸோ நம்ம ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகி இந்த ஆன்சர்ன்ற இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அவுட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நான் அந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து அவுட்புட்டாக வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 7 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க எப்படி இந்த 8th அண்ட் ஃபைனல் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் மெத்தடுக்கு வந்து வந்துடலாம். ஸோ மெயின் மெத்தடில் என்ன நம்மளுக்கு இன்புட் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிஏ தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இன்புட் ஸ்ட்ரிங்காக. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஜோஹோன்ற அந்த மெத்தட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே மேலே
ஸோ இந்த ஜோஹோன்ற மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு அந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போதோ எய்தர் அது ட்ரூ இல்லை ஃபால்ஸாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பாருங்கள் பூலியன் தான். ஓகேங்களா? ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுறத வந்து இந்த ஆன்சருன்றதில் வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்அவுட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பேசிக்கலாக இதுதான் வந்து இந்த மெயின் மெத்தட் வந்து பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிளாஸ் அண்டு இந்த ஜோஹோ மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மெயின் மெத்தட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணி நீங்கள் அவுட்புட் என்ன வருமோ அதை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஜோஹோ மெத்தட்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா I = 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி j = s.length -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ j வந்து என்னது 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா j = 3. ஜேயோட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா? ஸோ இங்கே ஐயோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க I வந்து 0ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயில் லூப்பில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா I வந்து லெஸ் தென் ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து I வந்து லெஸ் தென் ஜே தான். ஏன்னா இப்போ வந்து I 0 ஜே வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒயில் லூப்புக்குள்ளே வரப்போகுது. ஸோ இந்த ஒயில் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா s.caret_i அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்னது ஏ. ஓகேங்களா? ஸோ அந்த ஏ ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் கேரக்டர் s.caret_jனா லாஸ்ட் லெட்டரில். ஸோ அந்த லாஸ்ட் கேரக்டர். ஸோ லாஸ்ட் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஈக்குவல் டு லாஸ்ட் கேரக்டராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் I ++ பண்ணோம் j - பண்ணோம். ஓகேங்களா? ஸோ I ++ பண்ணால் என்ன ஆகும் I வந்து 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ j - பண்ணால் j வந்து 3லேருந்து 2ஆக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் லூப்புக்குள்ளே வரும் I வந்து லெஸ் தென் ஜேவான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவான்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம் மறுபடியும் வந்து 1 லெஸ் தென் 2 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த s.caret_i = s.caret_jவான்னு செக் பண்ணணும். அதாவது நம்ம b வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த வாட்டிக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னா ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் s, I + 1, j. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். செகண்ட் ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வந்து அதே தான் s, I, j - 1. ஸோ இப்போ நம்ம ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 2 ஃபங்க்ஷனுக்குள்ளே நடுவில். ஸோ அதனால் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆனாலே போதும் நம்ம வந்து ட்ரூவாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட்டர் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அண்டு கொடுத்துருந்தா தான் நம்ம 2மே ட்ரூ 2 மெத்தடாக ட்ரூ ஆனால் தான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும். ஆனால் ஆர் கொடுத்ததுனால எதனா ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் மெத்தடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு I வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த ஹெல்ப்பர் மெத்தடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் I + 1 தானே கொடுத்துருக்கோம் பேராமீட்டர்லேயே. ஸோ இப்போ I வந்து 1 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து போயிடும். ஸோ இது வந்து 2 ஆகிடும். ஸோ ஜேவும் வந்து ஆல்ரெடி வந்து 2 தான். ஸோ இப்போ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் 2ஆக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து டீபக்கர் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டீபக்குன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக வருது. ஸோ ரெண்டாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும்போது எல்ஸ் கண்டிஷனுக்கு போகுது. ஸோ எல்ஸில் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் மெத்தடுக்கு போயிட்டு இந்த ஹெல்ப்பர் மெத்தட்குள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐயும் 2 ஜேவும் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒயில் கண்டிஷனுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இப்போ s.caret_i = s.caret_jவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. கண்டிப்பாக வந்து ஈக்குவல் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே இண்டெக்ஸை தானே பாயிண்ட் பண்ணுது. ஸோ s.caret_iனா என்ன அர்த்தம்னா அது வந்து சிஏ பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி s.caret_j வந்து பார்த்தீங்கன்னா சிஏ பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னால I ++ ஆகுது j - ஆகுது. ஸோ I ++ ஆனால் என்ன ஆகும் 2ல் இருக்க I வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு போயிடும்.
ஸோ அதே மாதிரி ஜே மைனஸ் மைனஸ் ஆச்சுன்னா 2ல் இருக்க ஜே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த ஒயில் லூப்குள்ளே வரும். ஒயில் லூப்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே கிடையாது. ஏன்னா 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே கிடையாது. ஸோ இந்த ஒயில் லூப் வந்து மொத்தமாக வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் மெத்தடோட அவுட்புட் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் மெத்தடை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒன்று ட்ரூ ஆனாலே போதும். நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எதனா ஒன்று எய்தர் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் ட்ரூனே பிரிண்ட் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு வெயிட் பண்ணணும்னு எந்த நீடும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம் பாருங்கள் டீபக்கரில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ட்ரூ வந்துடுதா? ஸோ இந்த ரிட்டர்ன் ட்ரூ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இந்த லைனுக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெத்தடுக்கே வந்துடுது. ஸோ செகண்ட் வாட்டி இந்த ஹெல்ப்பர் மெத்தட்குள்ளேயே போகல. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரூ ஆகும்போதே அது வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுது. ஸோ இப்போ நம்ம ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. அதே மாதிரி அவுட்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவை வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ட்ரூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாவா யூஸ் பண்ணி ஸோ எப்படி இந்த இட்ரேட்டர் டைப் ஐஜேகே கண்டுபிடிக்கிற மாதிரி 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சி ப்ரோக்ராம்லையும் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து நான் சி லாங்குவேஜ்லேயும் வந்து பண்ணி போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஜோஹோ மாதிரி இன்டர்வியூஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.